மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இந்த காணொளி வாயிலாக என்னை பார்க்கின்ற, என் வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் மன நிறைவோடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த காலங்களிலே பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்திலே பாழாக்கும் சங்கார தூதனுக்கும் உங்களை விலக்கி காப்பேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் இந்த 2020ஆம் ஆண்டை துவங்கி தொடர்ந்து 5 மாதங்களை நாம் இன்றோடு நிறைவு செய்கிறதான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை எல்லாம் சற்று நாம் திரும்பி பார்க்கும்போது அவரை போற்றாமல், துதியாமல், மகிமைப்படுத்தாமல், நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. எனவே இந்த 5 மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்து வந்த தேவனாகிய கர்த்தருக்கு மன நிறைவோடு கூட நன்றி சொல்லுங்க. நாம் பிரவேசிக்க போகிறதான இந்த புதிய மாதம் கூட நமக்கு அனுகூலமாக இல்லாவிட்டாலும் மார்ச் மாதம், ஏப்ரல் மற்றும் மே மாதம், இந்த 3 மாதமும் பல வகையான கேள்விக்குறிகளோடு கூட, இருதயத்திலே பல வகையான அழுத்தங்கள், இப்படிப்பட்ட காரியங்களோடு கூட இந்த 3 மாதத்தையும் நம்ம கடந்துட்டோம். ஜூன் மாதம் ஒருவேளை நமக்கு பிரயோஜனமுள்ள மாதமாக இருக்கும் அப்படின்னு யோசித்திருப்போம். என்னடா மீண்டுமாக தொடர்ந்து இந்த ஊரடங்கு உத்தரவை நீடிக்க செய்துட்டாங்களே. ஒன்று மாத்திரம் நிச்சயம், எனக்கு அன்பானவர்களே, வாழ்க்கையில எது நடந்தாலும் தேவனிடத்திலே, தேவன் மூலமாக அழைக்கப்பட்டவர்களாக அன்பு கூறுகிற அவருடைய பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவருக்கும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துவார். ஒருவேளை தீமையாக நமக்கு தோன்றலாம், அது நன்மையாக மாற பண்ணுவார். எனவே கலங்காதீங்க, உங்க விசுவாசத்தை விட்டுறாதீங்க. இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க, இன்னும் அதிகமாக ஜெபிங்க, இன்னும் அதிகமாக உறுதியாக விசுவாசத்தில் உறுதியாகுங்க. விசுவாசத்தை துவக்கின தேவன் உங்க கூடவே ஓடி வருகிறார், நீங்க முடிக்கணும்னு சொல்லிட்டு. எனவே அந்த ஆண்டவருடைய கிருபை இந்த 5 மாதம் நடத்தியது போல இந்த பிரவேசிக்க போகிற அந்த புதிய மாதத்திலும் கூட நமக்கு கூட இருக்கும். 1ஆம் தேதி காலையிலும் கூட, அடுத்த மாதம் 1ஆம் தேதி காலையிலும் கூட தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்பதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. தொடர்ந்து இந்த 5வது வாரத்திலே, இந்த மே மாதத்திலே தேவனுடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். எனவே நாம் செய்தி கேட்பதற்கு முன்பாக ஒரு பாடல் ஒன்றை பாடுமா? என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் தேவனுடைய சமூகத்தில் இருக்க போகிறோம். ஒரு இடத்துல அமர்ந்து கொள்ளுங்க. கண்களை நேராக ஒத்தாசி வருகிறோம் வருவதற்கு நேராக நீங்க உயர்த்துங்க. ஜெப சிந்தனையோடு, விசுவாச எதிர்பார்ப்போடு கூட, ஆண்டவரே, எங்க போதகர் மூலமாக வருகிற இந்த வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே வாஞ்சியோடு கூட கேட்க போகிறோம். ஆண்டவரே, இது எங்களுக்கு பிரயோஜனமாக, ஆசீர்வாதமாக அமையட்டும் என்று சொல்லி உங்களை ஒருமுகப்படுத்திக் கொள்ளுங்க. சிந்தனைகள்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஒருமுகமாகட்டும். ஒரு பாடல் ஒன்று பாடுவோமா? எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக இருக்கிற இடத்துல, தனியாக இருந்தாலும் சரி, குடும்பமாக, குழுவாக நீங்க இருந்தாலும் என்னோடு கூட சேர்ந்து இந்த பாட்டு பாடுங்க. கர்த்தர் நிச்சயமாக அந்த பாடலுக்கு ஏற்ற வண்ணமாக நம்மை ஆசீர்வதிப்பார். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மையை வாஞ்சித்து கதறுதே என்ற பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். வாங்க.
வான்கள் நீரோடே வாஞ்சித்து கதரும் போம் தேவனே, எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதருதே. வான்கள் நீரோடே வாஞ்சித்து கதரும் போம் தேவனே, எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதருதே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சன்னதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சன்னதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. பாடுவோம். தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பே. ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவார். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவார். அவரின் ரட்சிப்பினால் தினமோ துதித்து போற்றிடுவே. அவரின் ரட்சிப்பினால் தினமோ துதித்து போற்றிடுவே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீர் என்றும் காப்பே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பே. கன்மலையாம் தேவன் நீர் என்னை ஏன் மறந்தே. கன்மலையாம் தேவன் நீர் என்னை ஏன் மறந்தே. எதிரிகளால் ஒடுங்கி அடியேன் துக்கத்தால் திரிவதினோ. எதிரிகளால் ஒடுங்கி அடியேன் துக்கத்தால் திரிவதினோ. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பே. வான்கள் நீரோடே வாஞ்சித்து கதரும் தேவனே, எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதருதே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பே. தஞ்சமே நீ, ஆமென், அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பே. நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான 5வது மாதத்தினுடைய இந்த கடைசி நாளுக்காக
இந்த காலை நேரத்திற்காக மன நிறைவோடு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கொஞ்சம் நாங்க திரும்பி பார்க்கிறோம், நாங்க எப்படியெல்லாம் கடந்து வந்தோம், எதையெல்லாம் சந்தித்தோம். நடக்க முடியாதபடி சோர்ந்து போன நேரத்தில் எங்களை தூக்கி சுமந்து வந்த தெய்வம் அல்லவா. கால்கள் தள்ளாடும் போது எங்களுடைய கால்களை தாங்கும்படிக்காக உறுதுணையாய் நின்ற தெய்வம் அல்லவா. சத்ரு எங்களை சுற்றிலும் பாளையம் இறங்கும் போது முடித்து விடலாம் என்று சொல்லி நினைக்கும் போது எங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லாரையும் முறியடித்து எங்களை தொடர்ந்து ஓட பண்ணின தெய்வம் அல்லவா. ஒரு நாளும் குறைவில்லாமல் ஆகாரம் கொடுத்தீங்க. வசதியான வாழ்வதற்கு வாழ்க்கை தந்தீங்க. நேசித்து மகிழக்கூடிய கணவன் மனைவி பிள்ளைகளை கொடுத்தீங்க. கை நிறைய சம்பாதிக்க, குறைவில்லாமல் நாங்கள் சம்பாதிக்க, சாப்பிட உதவி செஞ்சீங்க. இந்த 5வது மாதம் முழுவதும் எங்க கூட இருக்கிறீங்க அப்பா. நன்றி. இனியும் நடத்திட்டு போங்க. இந்த வருஷத்துல மீதி இருக்கிற இந்த 7 மாதமும் நடத்துங்க. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவேன்னு சொன்னீங்க. பாதையை நெய்யாய் பொழிய செய்வேன் என்று சொன்னீங்க. புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பேன் என்று சொன்னீங்க. அமர்ந்து தண்ணீர் அண்டைகளை நடத்துவேன்னு சொன்னீங்க. எனது கோலும் எனது தடியும் உங்களை தீர்ற்றும் என்று சொன்னீங்க. நீங்க மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாத கூட்டத்தின் மக்களுக்கு பயப்பட மாட்டீங்கன்னு சொன்னீங்க. அப்படியே நடத்துறீங்கப்பா. மனசார உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீங்க ஆண்டவரே உயர்த்தப்படணும் அப்பா. உங்க நாமம் ஓங்கணும் ஆண்டவரே. நாங்க சிறுகணும், நீங்க பெருகணும் அப்பா. கொஞ்ச நேரம் எங்களோடு கூட பேசுங்க அப்பா. என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நான் செபிக்கிறேன். என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக செபிக்கிறேன். ஒருவேளை நாங்க சரீரத்துல தூரத்துல இருக்கிறோம், ஆனா ஆவியிலே நாங்கள் ஒன்றுபட்டு இருக்கிறோம் ஐயா. தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாகி கர்த்தர். இதை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருங்கப்பா. என்ன செய்வது என்று சொல்லி திகைத்து நின்று கொண்டிருக்கும் போது எதிர்பார்த்தவர்கள் எல்லாம் வருவதற்கு தடைப்பட்ட போது எதிர்பார்க்காத நபராகி நீங்க வந்து நின்று கொண்டிருப்பது எங்களுக்கு எத்தனை ஒரு சந்தோஷமா இருக்குது. இவங்கெல்லாம் உதவி செய்வாங்க, நேசிப்பாங்க, எங்களை ஆறுதல் படுத்துவாங்கன்னு நினைச்சோம். அவங்க யாரும் வரல. ஆனா எதிர்பார்க்காத நீர் வந்து எங்க பக்கத்துல நின்று எங்களை ஆறுதல் படுத்துவது எத்தனை சந்தோஷமா இருக்குது. இந்த 5வது மாதத்துல தொடர்ந்து இடைப்படுங்க, பேசுங்கப்பா. தாழ்த்துகிறோம். இந்த செய்தியானது நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். தாழ்மையோடு கேட்கிறோம்ப்பா. தொடர்ந்து பேசுங்க. ஆண்டவர் இயேசுவின் மூலம் வேண்டுகின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் துதியும் புகழும் உண்டாவதாக. இந்த நாளிலே, இந்த மாதத்தினுடைய கடைசி நாளிலே எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். காரணம், நம்மை ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிற அந்த பாதைகள் எல்லாம் பார்க்கிறேன். அநேகர் இந்த காணொளி மூலமாக இந்த செய்தியை கேட்டு ஒவ்வொரு வாரமும் 100க்கு அதிகமான மக்கள் நீங்கள் பார்க்கிறீர்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். அதனுடைய ஃபீட்பேக்கை அனுப்பி கொடுக்குறீங்க. உங்கள் எல்லாரையும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகி கர்த்தர் மன நிறைவோடு கூட பிலிப்பியர் 4:19 படி
உங்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி மன நிறைவோடு கூட நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தை கேட்போமா? இப்பொழுது மிகுந்த அவளோடு கூட இருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் என்ன வார்த்தையை பேச போகிறார் என்று சொல்லி திருப்பிக் கொள்வோமா? நம்முடைய சுருக்கமான தியானத்திற்காக அதிகமான நேரத்தை நான் எடுக்க விரும்பவில்லை. எனவே இந்த செய்தி முழுவதையும் உட்கார்ந்து கேளுங்க. இடையில இங்கு அங்குமாக எழுந்து போய் விடாதீங்க. இந்த செய்தியை உட்கார்ந்து கேளுங்க. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். என் வேத வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்க்கிறேன், வாஞ்சையான மக்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னவர். எனவே இந்த காலை நேரத்தில் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நானும் ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஜெப சிந்தனையோடு உங்கள் மத்தியில் இந்த வார்த்தையை நான் ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறேன். திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகளின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனம். ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. என் அன்புக்கும் கனத்துக்கும் மரியாதைக்கும் உரிய என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசட்டும். இந்த செய்தியினுடைய தலைப்பு துரிதமான சுதந்திரம் முடிவில் ஆசீர்வாதம் பெறாது. துரிதமாய் கிடைக்கிற எந்த ஒரு காரியமும் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஜெபிக்கும் போது ஜெபித்த உடனே பதில் வந்துடணும். எதை செஞ்சாலும் உடனே 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 என்று எதிர்பார்ப்போம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, காத்திரு காத்திரு என்று சொல்லி. காத்திரு. ஆண்டவர் எப்பொழுதுமே நாம் ஜெபிப்போமானால் அந்த ஜெபத்துக்கு பதில் வரும். ஆனால் உடனே வருமா? ஆண்டவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு தான் சொல்லுவார் எப்பொழுதுமே. ஆனால் நம்மளால வெயிட் பண்ண முடியாது. இன்ஸ்டன்ட், ஃபாஸ்ட், உடனே எல்லாமே இன்றைக்கு நவீன உலகத்திலே கிடைச்சிடணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தெளிவாக சொல்லுகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. துரிதமாய் கிடைக்கிற எதுவுமே முடிவிலே ஆசீர்வாதம் பெறாதுன்னு ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. வேதத்துல பார்க்கும்போது நிறைய பேர் துரிதப்பட்டு பெரிய நஷ்டத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் இழந்து போனவர்களை வேதத்துல நிறைய பேர் என்னால காட்ட முடியும். சீக்கிரமாக ஆண்டுடைய திட்டத்துக்காக காத்திருக்கணும். ஒரு சாதாரணமான ஒரு வயிற்று பசிக்காக உடனே உடனே என்று சொல்லி நினைத்து தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தையே இழந்து போயிட்டான். அது தேவனால் கொடுக்கப்படுகிறது. ஏசாவுக்கு தேவனால் கொடுத்ததான ஒரு ஆசீர்வாதம் சேஷ்டபுத்திரம். உடனே பசி, ஒரு சாதாரண ஒரு பசிக்காக உடனே கிடைச்சிடணும்னு நினைச்சான். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். சாதாரண ஒரு பணத்துக்காக, அழிந்து போகக்கூடிய பணத்துக்காக எப்படியாகிலும் பெரிய செல்வந்தராக மாறணும்னு சொல்லிட்டு இயேசுநாதரையே வித்து போட்டுட்டான் யூதாஸ். கடைசியில் என்னாச்சு? அந்த பணத்தை கொண்டு போய் ஆலயத்துக்கு நேராக தூக்கி வீசிட்டு நாண்டுட்டு செத்துட்டான். யோசித்து பாருங்க. சீக்கிரமா பணக்காரன் ஆயிடணும். இப்படி நிறைய பேர் சொல்ல முடியும். நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகிறான் வேதத்திலிருந்து. நகோமியினுடைய வாழ்க்கையில உடனே கிடைச்சிடணும், பஞ்சம் வந்துருச்சு, இந்த பஞ்சத்திலிருந்து தப்பிச்சுக்கணும்னு சொல்லிட்டு
சாபமான தேசம் மோவாபை நோக்கி போயிட்டாங்க. நடந்தது என்ன? தன்னுடைய குடும்பத்தையே மரணத்துக்கு நேராக நடத்திட்டாங்க. தன்னுடைய குடும்பத்தை மரணத்துக்கு நேராக நடத்திட்டாங்க. இப்படி நிறைய பேர் வேதத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த காலை நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அந்த வேலையை நிதானமாக யோசித்து இதுல தேவ சித்தம் இருக்கிறதா இல்லையா, தேவன் இதை விரும்புகிறாரா இல்லையா என்று சொல்லி செபித்து பொறுமையோடு கூட செயல்படுவோமானால் அது முடிவிலே ஆசீர்வாதம் பெறும். ஒருவேளை உங்க படிப்பு காரியமா இருக்கலாம், உங்களுடைய தொழில் காரியமாக இருக்கலாம், உங்க வியாபார காரியமாக இருக்கலாம், அல்லது வீடு கட்டுகிற காரியமா இருக்கலாம், ஒரு இடம் வாங்குகிற காரியமா இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய காரியமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை யோசித்து நிதானமாக, விவேகமாக, பொறுமையாக, அவசரப்படாதபடிக்கு நீங்கள் செயல்பட்டு பாருங்க. அது முடிவு உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். வேகம் விவேகம் அல்ல என்று ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. எனவே நீங்களும் நானும் கூட இந்த காலை நேரத்தில் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்றேன். அதுக்கப்புறம் ஒரு கதாபாத்திரத்தை வேதத்திலிருந்து சொல்லி நான் ஜெபித்து ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்று கொடுக்கும்படிக்கு நான் விரும்புகிறேன். 2 சாமுவேலின் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் ஒரு 10 வசனங்களை 1லிருந்து 10 வசனங்களை வாசிக்கும் போது இங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. இஸ்ரவேலுக்கும் அமலேக்கியருக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. மும்முரமான சண்டை நடக்கிறது. இந்த சண்டையினுடைய முடிவிலே சவுலும் சவுலுடைய குமாரனாகிய யோனத்தானும் மரித்து போகிறாங்க. மரித்து போன பிறகு இந்த சவுலுடைய குடும்பத்துல யாரும் மீதமா இருக்கல. ஒரே ஒரு மாத்திரம் மீதமாக காணப்படுகிறார். யோனத்தானுடைய மகன் மேவிபோசேத். ஒரு 5 வயது இருக்கும். இந்த மகனை கண்காணித்துக் கொண்டிருக்கிறதான தாதி, நர்ஸ், செவிலியர், இந்த அம்மா என்ன செய்யறாங்க, இவன் ஒரு ஆள் தானே மீந்து இருக்கிறான் இந்த சவுல் குடும்பத்துல என்று அவனை தூக்கிக்கிட்டு வேகமா ஓடுறாங்க. நல்லதுதான், நன்மை தான் செஞ்சாங்க. கடைசியா ஒரு முறை பார்த்துக்கலாமேன்னு சொல்லிட்டு நன்மை செஞ்சாங்க. வேகமாக அந்த மகனை தூக்கி கொண்டு ஓடும்போது, அவசரமாக வேகமா ஓடும்போது தவறி கீழே விழுந்து அந்த யோனத்தானுடைய மகன் மேவிபோசேத் நிரந்தரமான ஒரு முடவனாக மாறி போயிட்டான். அவங்க நன்மை தான் செஞ்சாங்க, நல்லது தான் செஞ்சாங்க. ஆனா விவேகமாக செய்யல, நிதானமா செய்யல. அந்த காரியம் பாருங்க, அந்த குடும்பத்துல அந்த மகனை மேவிபோசேத்தை நிரந்தரமான ஒரு முடவனாக மாற்றி விட்டது. பிரியமானவர்களே, இந்த காரியத்திலிருந்து நாமும் பார்த்து கொள்வோம். நீங்க அவசரமா எடுத்த ஒரு முடிவு, ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திருமண காரியங்களா இருக்கலாம். அவசரப்பட்டுட்டோமே, தெரியாத போச்சே. அநேக காரியங்களை நான் சொல்ல முடியும். போய் சிக்கி கொண்டேனே, நிதானிக்காம போயிட்டேனே. வேதம் தெளிவாய் சொல்கிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவு மரண வழி என்று சொல்லி. மனுஷனுக்கு எப்பவுமே ஒரு நல்ல யோசனைகள் தோன்றாது. செழிப்பாக இருக்கிறதையே பார்ப்பான். செழிப்பு எப்பவுமே நம்மை ஏமாற்றி விடும். தேவ சித்தத்துக்கு காத்திருக்கும் போது
அது நம்மை செழிப்பான பாதையிலே ஏமாற்றாதபடிக்கு சரியாய் நடத்தி கொண்டு போகிறதா இருக்கும். எனவே நம்ம யோசனை எப்பவுமே கொஞ்சம் சற்று தேவனுடைய சித்தத்துக்கு மாறாகத்தான் இருக்கும். எனவே இப்படி அவசரப்பட்டு முடிவு எடுக்கும்போது நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நஷ்டம் வந்த உடனே அவங்க செய்யறது என்ன செய்யறாங்க தெரியுமா? வியாபாரத்தில் நஷ்டம் வந்த உடனே இயன்ற அளவுக்கு முடிவு எடுத்து பார்ப்பாங்க, ட்ரை பண்ணுவாங்க, முயற்சி பண்ணுவாங்க. இறுதியாக மறித்து விடலாமே, குடும்பமாக மறிச்சிடலாம், விஷம் குடிச்சு செத்து போகலாம், அல்லது எங்கடா போயிட்டு தலைமறைவா போயிடலாம், செத்து போகலாம். இன்றைக்கு நம்ம நியூஸ் பேப்பர்ல ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம், தொழிலதிபர் மரணம். நம்ம இந்தியாவில் கூட நிறைய பேர் கடன் வாங்குவாங்க, கடனை கட்ட முடியலன்னா வெளிநாட்டுக்கு தப்பி ஓடி போயிடுவாங்க, தலைமறைவு ஆயிடுவாங்க. சினிமா உலகத்தில் பார்க்கும்போது சினிமா எடுப்பாங்க, அதில் கடன் பிரச்சனை அதிகமாயிட்டா எத்தனை டைரக்டர்ஸ், எத்தனை ஆக்டர்ஸ் தற்கொலை பண்ணி செத்து போயிருக்காங்க தெரியுமா? அவசரப்பட்டு ஆர்வ கோளாறுல எதனா செஞ்சிருவாங்க, முடிவை தாங்க முடியாம மறிச்சு விடுவாங்க. இதற்கு என்ன காரணம்? அதற்கு முன்பாகவே நிதானித்திருக்கலாமே. பொறுமையாய் நமக்கு வருகிறது எதுவா இருந்தாலும் அது சுதந்திரமாக ஆசீர்வாதமாக நமக்கு முடிவில் இருக்கும். எனவே சிந்திக்காமல், நிதானிக்காமல், விவேகம் இல்லாமல் செயல்படுகிற எந்த காரியமும் நமக்கு பிரச்சனையில போய் முடியும். எனவே வேதத்தில் அநேகரை என்னால் சொல்ல முடியும், வேக வேகமா முடிவு எடுத்து தன் ஸ்தானத்தை இழந்து போகிறாங்க. வேதத்துல ஒரு 4 பேரை நான் அப்படியே யோசித்து செய்தியை ஆரம்பிக்கும் போது யோசித்து இந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்ணேன். ஒரே ஒரு கதாபாத்திரத்தை மாத்திரம் தான் சொல்ல முடியும். சாராள், ஆபிரகாமினுடைய மனைவி சாராள். அவங்களுடைய வம்சத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாங்க. காலதாமதம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அடிமை பெண்ணாகிய ஆகாரை கொடுத்து, ஆகாரின் வழியில ஆகிலும் நம்ம சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும்னு சொல்லிட்டு ஆபிரகாமுக்கு கொடுத்தாங்க. ஆகாரின் வழியாக ஒரு சந்ததி வருகிறது, இஸ்மவேல். துஷ்ட மகனாக துஷ்ட சந்ததியாய் போயிடுச்சு. பாத்தீங்களா? சாராளுடைய அவசரம் காத்திருக்காதனால துஷ்ட சந்ததி இன்னைக்கு உலகத்துக்கு வந்தது. இன்றைக்கும் நம்மை அச்சுறுத்தி கொண்டுதானே இருக்கிறது. ஒவ்வொருவருடைய அவசரத்திலும் அந்த முடிவிலே பார்க்கும்போது ஒன்று நஷ்டமா இருக்கும், இல்லை கஷ்டமா இருக்கும், வாழ்நாள் முழுவதும் நம்மளை குத்துகிறதா இருக்கும். நிதானித்து செயல்படும் போது ஆசீர்வாதம். சவுலுடைய வாழ்க்கையில கூட கழுதையை தேடிக்கொண்டு போனவனை ஆண்டவர் ஆசீர்வாதம் பண்ணி அவனை ராஜாவாக மாத்தினார். பெஞ்சமின் கோத்திரத்தினாகிய கீசின் மகனாகிய சவுல் ராஜாவா மாறினா கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. யுத்தத்துக்கு போவதற்கு முன்பாக காத்திரு, சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு. 7வது நாள்ல நான் வருவேன். 7 நாள் காத்திருந்தா, ஆனா 7வது நாள்ல சாமுவேல் வருவதற்கு முன்பாக எண்ணி துணிந்து பலி செலுத்த போயிட்டான். நீ ராஜாவில் தான் செய்யணும், ஆசாரி வேலை செய்வதற்கு உனக்கு ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதிகாரம் கொடுக்கல. எண்ணி துணிந்த, அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? அவசரப்பட்ட, காத்திருக்கல. சவுல் வந்துட்டார், சாமுவேல் வந்துட்டாரு, ஒரு 2 மணி நேரம் காத்திருக்கல, உன்னுடைய ஸ்தானத்தை இழந்து போயிட்ட. கடைசி வரைக்கும் அவன் முடிவு என்ன ஆச்சு? நல்ல ஒரு தீர்க்கதரிசி சவுல், நல்ல ஒரு இருதயம் இருந்தது, அபிஷேகம் இருந்தது, தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டான் சவுல். உன்னுடைய அவசரம் உன்னுடைய ராஜ மேன்மையை இழந்து ஒரு மதிகேடனை போல மறிச்சு போயிட்டான் சவுல். அது மாத்திரமல்ல, ஏசாவை குறித்து ஏற்கனவே சொல்லிட்டேன். அவசரம் அவனுடைய வாழ்க்கையில சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்துட்டான். எனவே 4வதாக நகோமியை பற்றி சொல்றேன். அந்த நகோமியை குறித்து நம்ம சிந்திக்க போகிறோம்.
என்னுடைய சத்தத்தை கேட்கிறதான நீங்க கொஞ்சம் பொறுமையா கேட்டு பாருங்க. இந்த நகோமி பெத்லெகேமில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. திரும்பி கொள்ளுங்க, வேத புத்தகம் இருக்குமானால் ரூத்தின் சரித்திர புத்தகத்துக்கு வாங்க. 1ஆம் அதிகாரத்தில் கவனிங்க. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கும் காலத்தில் பஞ்சம் வந்தது. இந்த பஞ்சம் வந்தது என்று சொன்ன உடனே இந்த பஞ்சத்திலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மனுஷீகத்தில் முடிவெடுக்கிறார். பெத்லெகேம் என்று சொன்னால் என்ன தெரியுமா? அதனுடைய அர்த்தம் அப்பத்தின் வீடு, ஹவுஸ் ஆஃப் பிரெட். இந்த அப்பத்தின் வீடு என்று அழைக்கப்படுகிற இந்த பெத்லெகேமிலே பஞ்சம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்யறாங்க? மோவாப் தேசத்திற்கு குடும்பமா போறாங்க. எலிமெலேக்கு, நகோமி, இவங்களுக்கு 2 பிள்ளைங்க, மக்லோன், கிலியோன். நல்ல மகிழ்ச்சியாய் வாழ்ந்து கொண்டிருந்த குடும்பம். தேவ திட்டத்தை புரிந்து கொள்ளாதபடினாலே மோவாப் தேசம், மோவாபியரையும் அம்னோன் புத்திரரையும் விளக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் வாழ்கிறார்கள். மோவாபியர் 10 தலைமுறைக்கு அவர்கள் தேவ சமூகத்திலே வரக்கூடாது. கக்கினதை தின்னக்கூடியவர்கள், தேவனுடைய பார்வையிலே அங்கீகாரம் பெறாததான மக்கள். அவர்கள் வசிக்கிறதான ஊருக்கு இவங்க போறாங்க. பஞ்ச காலத்திலே தேவன் போஷிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். பஞ்சம் வந்த உடனே நீ என்ன செய்யணும்? ஆண்டவரே, பஞ்சம் வந்துருச்சு, அடுத்தது நாங்க என்ன செய்யணும்? வனாந்தரத்திலே வழிகளை உண்டாக்கக்கூடிய தேவன், அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்கக்கூடிய தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்து வருகிறோம். மனுஷீகத்துல எந்த முடிவும் எடுக்காதீங்க. குடும்பத்துல கஷ்டம் வந்துருச்சா ஜெபம் பண்ணுங்க. பண தேவை இருக்கிறதா ஜெபம் பண்ணுங்க. வீடு கட்டணுமா ஜெபம் பண்ணுங்க. பாதியில நிற்குதா ஜெபம் பண்ணுங்க. மனுஷனை நம்பி போகாதீங்க. ரட்சிக்க திராணி இல்லாத, நாசிலே சுவாசம் எடுக்கிறதான பிரபுக்களை நம்பி போகாதீங்க. வெட்கப்பட்டு வந்துடும். கிடைக்க வேண்டிய காலத்துல கிடைக்காம, கிடைக்க வேண்டாத ஒரு காலத்துல உங்களுக்கு வந்து சேரும். கர்த்தர் உன்னை பெத்லெகேமில் வைத்து தான் ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறாரு. மோவாப் தேசத்துல கிடையாது. நீ எத்தனை வருஷம் ஆனாலும் நீ திரும்பி வந்தாதான் உனக்கு ஆசீர்வாதம். ஆண்டுடைய சித்தத்தை விட்டு, ஆண்டுடைய திட்டத்தை விட்டு, ஆண்டுடைய தீர்மானத்தை விட்டு, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, தம்பி, தங்கச்சி, அம்மா, அப்பா, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன், தேவ திட்டத்துக்கு விலகி தேவ சித்தத்திற்கு இணங்காமல் நீங்கள் முடிவெடுக்கிற எந்த காரியமோ ஒரு கசப்பு இருக்கும், மன உளைச்சல் இருக்கும். ஆனா நீங்க ஜெபம் பண்ணிட்டு தேவ சித்தத்துக்கு திரும்பி வந்து பாருங்க. நகோமி மோவாப் தேசத்துக்கு போனாங்க. கணவன் இறந்து போயிட்டான். 2 ஆண் மக்களும் இறந்துட்டாங்க. 3 பேரும், மாமியார் மருமகள் 2 பேரும் விதவையின் தோற்றத்துல இருக்கிறாங்க. இப்ப சொல்றாங்க, கர்த்தர் எனக்கு கசப்ப கட்டளையிட்டாரு. இதற்கு என்ன காரணம்? நீ எடுத்த முடிவு. பஞ்சம் வருதா ஜெபம் பண்ணுங்க. வீட்டுல குறைச்சல் வந்துச்சா, இப்ப கூட ஒரு 3 மாசமா சரியான வருமானம் இல்லை. ஊழியக்காரனாகிய என்னையே கர்த்தர் போஷிக்கிறார். 3 மாதங்கள் அற்புத விதமாக கர்த்தர் போஷிக்கிறார். அநேகரை போஷிக்கிற ஸ்தானத்தில் கர்த்தர் என் ஊழியக்காரனாகிய என்னை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மட்டும் மகிமை உண்டாகும்படி சொல்லுகிறேன். நான் சிறுக வேண்டும், கர்த்தர் மாத்திரம் பெருகணும். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், நடத்தி கொண்டிருக்கிறார். மனிதனை நோக்கி போவோமானால் 2 நாள் 3 நாள் உதவி செய்வான். 4வது நாள்
வெளியே முகம் நாடி மாறுபட்டு போகும், வெட்கப்பட்டுருவோம். பஞ்ச காலத்தில் கர்த்தரால் போஷிக்க முடியும். எலியாவை போஷித்தார் அல்லவா? கர்த்தர் அழைத்தார் எலியாவை. பஞ்ச காலத்தில் ஆற்றங்கரையில வைத்து பிரியாணி கொடுக்கிறாரு. யார் மூலமா எதிர்பார்க்கலையோ அவங்க மூலமா ஆசீர்வாதம் வந்து சேரும். இறைச்சி கொடுத்தாரு, யோசித்து பாரு. அங்க சாப்பாடு கொடுக்கிறாரு, ஆகாரம் கொடுக்கிறாரு எலியாவுக்கு. ஏன் போஷிக்க மாட்டாரு? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறோம். தீர்க்கதரிசி புத்திரர்களின் மனைவியாய் வாழ்ந்ததான ஒரு குடும்பம். அந்த குடும்பம் பஞ்சத்தில் இருக்கிறது, கஷ்டத்தில் இருக்கிறது. யோசித்து பாருங்க. அந்த குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பஞ்சம் எல்லாம் மாறுகிறது, கடன் பிரச்சனை தீர்கிறது. கர்த்தர் நம்மளை மாற்ற மாட்டாரா? இப்ப நகோமியை யோசித்து பாருங்க. இவங்க மோவாவுக்கு போனாங்க, கொஞ்ச நாள் நல்லா இருந்ததுங்க. திடீரென்று கணவன் மரிச்சு போயிட்டார். பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சாங்க. மோவாப் தேசத்திலிருந்து அந்த 2 பேருக்கும், மக்லோன் கிலியோன் 2 பேருக்கும் திருமணம் செஞ்சாங்க. அந்த மோவாப் தேசத்திலிருந்து ஓர்பால், ரூத் என்று சொல்லி 2 பிள்ளைகளை திருமணம் செஞ்சாங்க. திருமணத்துக்கு பிறகு அந்த 2 ஆண் மக்களும் மரிச்சு போயிட்டாங்க. யோசித்து பாருங்க. ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களாம், உலக பிரகாரமாக கொடுமை சொல்லிட்டு சாமி கும்பிடுறதுக்கு கோயிலுக்கு போனாங்களாம். அங்க 2 கொடுமை தலையை விரிச்சுக்கிட்டு ஆடிட்டு கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு தமிழ்ல. இங்கதான் பெத்லகேமில தான் இவங்களுக்கு பிரச்சனை, பஞ்சம் அப்படின்னு மோவாவுக்கு போனாங்க. மோவாவுக்கு போயிட்டு இருக்கிறதா நஷ்டமாகி போச்சாங்க. இப்ப என்ன செய்வது? ஆண்டவர் சொல்லுகிறார் 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். I will teach you, I will instruct you that the way which you supposed to be walked. நீ எந்த வழியில நடக்கணும், எந்த வழியில நடக்கக்கூடாது, நான் அதை உனக்கு போதித்து உனக்கு கற்றுக் கொடுத்து நடத்துவேன். சில நேரங்களிலே ஆண்டோடைய ஆலோசனைக்காக காத்திருப்பது கிடையாது. அப்படி காத்திருக்காமல் மாம்சத்தின்படி யோசனை செய்து பெத்லகேமிலிருந்து மோவாபுக்கு போன இந்த எலிமெலேக்கு நகோமியின் குடும்பத்தை பாருங்க. நமக்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அவர்களை குறித்து ஆண்டவர் ஒரு அனாதி தீர்மானம் வைத்திருக்கிறார். அவர்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். நீ எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நீ மீண்டுமாக பெத்லேமுக்கு வந்தாதான் தேவ சித்தம் உன் மூலமாக நிறைவேறும். அங்கதான் உனக்கு ஆசீர்வாதம், மோவாபில் கிடையாது. ஒருவேளை நிறைய படிச்சிட்டோம், இந்த ஊர்ல கம்மி சம்பளம் கிடைக்குது, வெளிநாட்டுக்கு போகலாம், அந்த படிப்புக்கு ஏற்ற அந்த சம்பளத்தோட அதிகமாக கிடைக்கும், போறேங்க. ஆனா அங்க போயிட்டு நிம்மதி அவனால வாழ முடியுதா? பணம் பாவம் செய்யும்படிக்கு உன்னை நேராக நடத்தும். இப்ப இந்த காலங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் ஏண்டா இங்க வந்தோம், தாயகத்துல இருந்திருக்கலாமே சிந்திக்கிறாங்க. பணம் உன்னை தேவைக்கு அதிகமாக இருக்குமானால் சுவிசேஷ ஊழியத்துக்காக கொடு. தவறான ஒரு பாதையிலே, பெரிய பெரிய நட்சத்திர ஓட்டல்களிலே, ஆடம்பரமான வாழ்க்கைக்கு அதை பயன்படுத்தி பாவத்தில் நேரம் போயிடாத. வெளிநாட்டில் வச்சு உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார். நோ, உள்நாட்டில் வச்சு தான் ஆசீர்வதிப்பார். இதுதான் தேவனுடைய சித்த திட்டம். நீ இருக்கிற இடத்துல எருசலேமில் வைத்து தான் உன்னை ஆசீர்வதிப்பாரு. நகோமி எத்தனை வருஷம் ஆண்டு பாருங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க மோவாப்ல. எல்லாத்தையும் இழந்துட்டு எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி வருகிறாங்க. எனவே திரும்பி வந்த பிறகுதான் ஆண்டவர் அவர்களை குறித்ததான ஒரு திட்டத்தை நிறைவேற்றுகிறார். இஸ்ரவேல் தேசத்தின் 2வது ராஜாவாகிய தாவீது 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும். என்றைக்காயினும் ஒரு நாளிலே சவுலுடைய கையிலே
அகப்பட்டு மரித்து விடுவேன் என்கிற நம்பிக்கை அற்று போகிற வரைக்கும் பெலிஸ்தியர் தேசத்துக்கு ஓடி போகலாம், அங்கு போய் தஞ்சம் புகுந்து கொள்ளலாம் என்று ஓடுகிறான். போய் கடைசியில் அங்கு ஆக்கிஸ் ராஜாவை சந்திக்கிறான். சிக்லாக் என்கிற அந்த பட்டணத்திலே தாவீதோடு கூட இருக்க 600 பேருக்கும் இடம் கொடுக்குறாங்க. அதுல தங்குறாங்க. கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா இருந்தது. அங்க என்ன நடந்தது தெரியுமா? ஆரம்பத்தில் அவங்களுக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்களோ அவங்க இப்ப எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1 வசனத்துல வாசித்து பாருங்க. அந்த பட்டணமானது, சிக்லாக் பட்டணமானது தீக்கிரையாயிடுச்சு. அவனுடைய மனைவிமார்கள், ஆடு மாடு குழந்தைகள் எல்லாத்தையும் அடிமைகளாக்கி பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நடுத்தரில் நிற்கிறான். ஐயோ என்று கதறுகிறான். பலன் இல்லாமல் போகிற வரைக்கும் அழுதுட்டான். என்ன பண்றதுன்னே தெரியல. கூட இருக்கிற ஜனங்கள்லாம் கல் எடுத்துட்டாங்க. இவனை போட்டு தள்ளனா சரியாயிடும், இவனை நம்பித்தான் வந்தோம், கடைசியில் எல்லாத்தையும் இழந்துட்டு ஊர்லயே இருந்திருக்கலாம், இப்ப அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் குடியிருக்க முடியும், நடுத்தரில் நிற்கிறமே. தாவீதை கொண்டு போகும்படிக்காக கல்களை எடுத்தாங்க. வேதம் சொல்கிறது, தாவீது இப்பொழுது தனக்குள்ளே தன்னை பலப்படுத்திக் கொள்கிறான் கர்த்தருக்குள்ளே. இப்ப ஆண்டுகிட்ட வரான். இது ஆரம்பத்துல கேட்டிருக்கலாம். சவுல் உன்னை பகைக்கும் போதே நீ இந்த வார்த்தையை ஆண்டுகிட்ட கேட்டிருக்கலாம். ஆனா நீ வேகமா தாவீது வெளியில வந்துட்டாரு. இப்ப கேட்கிறார், ஆண்டவரே 30ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 8ஆம் வசனத்துல இப்படி கீழே வாசித்துனே வந்தீங்கன்னா பார்க்கலாம். ஆண்டவரே தன்னை பலப்படுத்தி கொண்டு எங்களுடைய ஆடு மாடுகள், மனைவி பிள்ளைகள், இங்க இருக்கிற வேலைக்காரர்கள் எல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு போன அந்த மக்களை தொடர்ந்து போகட்டுமா? இதை நீ ஆரம்பத்தில் கேட்டிருக்கலாமே. எல்லாத்தையும் இழந்து நடுத்தரில் நிற்கும் போது இப்ப கேட்கிற. இப்பயும் ஒன்றும் கெட்டு போகல, திரும்பி வா. 1 சாமுவேல் 30:19 வாசிக்கிறோம். இழந்து போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரிதிலும் எல்லாத்தையும் திருப்பிக்கிட்டான்னு சொல்லிட்டு. எனக்கு அன்பானவர்களே, இதோடு நான் நிறைவு செய்ய போகிறேன். தேவ சித்தத்துக்கு விலகி தேவ சித்தத்தினுடைய திட்டத்திலிருந்து மாறுபட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழும்போது எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் அது தோல்வியிலே நஷ்டத்துல போய் முடியும். யோவான் 21ஆம் அதிகாரத்துல வாசித்து பாருங்க. தேவ சமூகத்தை விட்டு விலகி போயிட்டாங்க. பழைய வாழ்க்கைக்கு போயிட்டு ராத்திரி எல்லாம் பிரயாசப்படுறாங்க. பிரயாசப்பட்டதுதான் லாபம். ஆனா எதுவுமே அவங்களுக்கு அகப்படலை, மீன் கிடைக்கல. சீசர்கள் அவங்க எங்க இருக்க வேண்டும்? இங்க மனுஷனை பிடிக்கணும். ஆனா தேவ சித்தத்தின்படி அவங்க செய்யாம தேவ திட்டத்துக்கு விலகி போய் மீன் பிடிச்சாங்க. என்ன கிடைச்சது? எதுவும் கிடைக்கல. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தம்பி, தங்கச்சி, எனக்கு அருமையான தாயை, தகப்பனே, இந்த 5வது மாதத்தினுடைய கடைசி நாள்ல வந்திருக்கிறோம். நீங்களும் நானும் பஞ்சத்தை காட்டி, வறுமையை காட்டி, நமக்கு சரியான வருமானம் இல்லாத, வருமானம் கிடைக்கல, பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்கல, எல்லாமே நமக்கு எதிரியாய் மாறி போச்சு என்ற நோக்கத்தோடு கூட வழி தப்பி போயிருப்பாயானால், கர்த்தருடைய ஊழியக்காரனாகி நான் உங்கள் ஒவ்வொருடைய சமூகத்திலும் உங்களுடைய பார்வைக்கு முன்பாக நின்று சொல்லுகிறேன். நீங்க செய்து கொண்டிருக்கிற செய்கிற இந்த காரியத்தில் தேவ சித்தம் உண்டா? தேவ சித்தம் உண்டா? யோசித்து பாருங்க. தேவ சித்தம் ஒருவேளை நீங்க விரும்புறதுக்கு மாறா இருக்கலாம். யோசேப்பினுடைய வாழ்க்கை போல ஆண்டவர் சொன்னார், உன்னை உயர்த்துவேன், மேன்மைப்படுத்துவேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில உன்னை ஆசீர்வதிப்பேன், பூமியில் உள்ள சகல ஜனங்களும் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான். ஆனா 24 வருஷம் வரைக்கும் எதுவும் நடக்கல. உடனே குறுக்கு வழியை கையாண்டு சாராலை போல ஒரு துஷ்ட சந்ததியை அவசரப்பட்டு கொண்டாந்துடக்கூடாது. காத்திருங்க. கர்த்தர் உங்களை எங்க வச்சு ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறார். அந்த இடத்துக்கு திருப்பி வாங்க. கண்டிப்பா வந்து பாருங்க. நீங்க செய்யற அந்த தொழில, நீங்க செய்யற அந்த வியாபாரத்துல, நீங்க எடுத்திருக்கிறதான அந்த முடிவுல தெய்வ சித்தம் இருக்கிறதா யோசித்து பாருங்க. தெய்வ சித்தமாக மாற்றிக்கொள்ளுங்கன்னு கேட்காதீங்க. தெய்வ சித்தத்துக்கு உங்களை விட்டு கொடுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இன்னும் இருக்கிற 7 மாதங்கள்
மிக ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களை குறிச்சுதான திட்டங்கள் எல்லாத்தையும் இந்த 7 மாதத்துல நிறைவேற்றுவார். 5 மாதம் நடத்திட்டாரு. பல கஷ்டங்கள் மத்தியில் வந்தாலும் ஒரு நாளும் நம்ம பட்டினி இல்லாதபடிக்கு, ஒரு நாளும் நம்ம சரியான வஸ்திரம் இல்லாதபடிக்கு அப்படிலாம் இருந்ததே கிடையாது. செழிப்பாய் தான் நடத்தி கொண்டிருக்கிறார். படுத்த உடனே நிம்மதியாக அவர் நமக்கு ஒரு 10 மணி நேரம் தூங்குறோம் இல்லையா? பணக்காரர்கள்லாம் போய் பாருங்க, 1 மணி நேரம் கூட நிம்மதியாக தூங்க முடியாது. வசதி உள்ளவர்களால் தூங்க முடியாது. வசதியில் நல்லா நிம்மதியாக தூங்குறோம். எனவே நகோமியுடைய வாழ்க்கையில எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு திரும்பி வந்தாங்க. திரும்பி வந்து கர்த்தர் பெத்லகேம்ல எந்த இடத்துல பஞ்சத்தை சந்திச்சாங்களோ அங்க வச்சு தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். நடந்ததுன்னு தெரியுமா? அவங்க போகும்போது அவங்களுடைய கணவன் 2 ஆண் மக்கள் குமாரர்களோடு போனாங்க. ஆனால் திரும்பி வரும்போது அந்த 3 பேரையும் இழந்துட்டாங்க. ஒரு புதுசா ஒரு சந்ததி வருகிறது. மோவாப்ல இருந்து ரூத்தோடு கூட வருகிறாங்க. ரூத்தினுடைய வாழ்க்கையில இப்ப புதிதாக ஒரு திருப்பம் வருகிறது. உன்னை இங்கத்தான் வச்சு ஆசீர்வதிக்கணும் கர்த்தர் விரும்புறாரு. ரூத்து வந்தாங்க. ரூத்துக்கும் போவாஸுக்கும் திருமணமாகி அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது, ஓபேத் என்று சொல்லி ஒரு பிள்ளை பிறக்கிறது. அந்த ஓபேத்துக்கு அப்புறம் அவருக்கு திருமணமாகி அவங்க வாரிசு ஈசாய் பிள்ளை வருகிறது. அந்த ஈசாய்க்கு 8 குமாரர்கள். அதுல கடைசி குமாரன் தாவீது. அந்த தாவீதினுடைய குமாரன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உன்னை குறித்து, ஒரு நகோமியை குறித்து இவ்வளவு பெரிய திட்டம் கர்த்தர் வைத்திருப்பார் என்று சொன்னால், இப்போ நீ உன் சித்தத்தின்படி போனதுனாலதான் நீ கணவனை இழந்துட்ட, பிள்ளைகளை இழந்துட்ட. நீ இங்க இருந்திருப்பாயானால் இங்க வச்சு உன்னை ஆசீர்வதித்து இன்னும் செழிப்பாக மாத்திருப்பாரு. ஆனாலும் இப்பொழுது திரும்பி வந்த, இப்பொழுது உன்னுடைய வம்சத்துல இருந்தே, உன்னுடைய கோத்திரத்துல இருந்தே கர்த்தர் ஆசீர்வதித்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவை 4வது 5வது தலைமுறையில் இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்று சொல்லி, எந்த இடத்துல பஞ்சம் என்று சொல்லி நீ தப்பி ஓடினாயோ அதே இடத்துக்கு கொண்டு வந்து மீண்டுமாக உன்னை ஆசீர்வதித்தார். பஞ்சங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் வரும்போது ஓடிவிடலாம் என்று நினைக்காத. அதே இடத்துல நின்று, எந்த இடத்துல தலை குனிவு, எந்த இடத்துல கஷ்டம், எந்த இடத்துல அவமானம், எந்த இடத்துல செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவித்து குற்ற மனசாட்சியோடு கூட காணப்பட்டாயோ அதே இடத்துல வைத்து கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். பாத்திரம் நிரம்பி வழியும். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை உனக்கு கொடுப்பார். துக்கத்துக்கு பதிலாக உனக்கு ஆனந்த சந்தோஷத்தினால் நிரப்புவார். எனவே சீக்கிரமா எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை இழந்துடாதீங்க. துரிதமாய் நமக்கு கிடைக்கிறதான சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. எனவே திரும்பி வாருங்க. தேவனுடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. தேவனுடைய திட்டத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் கேட்டதான இந்த செய்தி ஆண்டவரே, அநேக காரியங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். இதில் தேவ சித்தம் இருக்கிறதா இல்லையா என்பதை நாங்கள் உணர்ந்து பார்க்கிறோம். எனவே தேவன் உன்னை எந்த இடத்துல வைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார், எந்த காரியத்தை, எந்த தொழிலில், எந்த வியாபாரத்தில், எந்த படிப்பில், எந்த இடத்துல இடம் வாங்கி வீடு கட்ட வேண்டும், எப்படி கட்ட வேண்டும், உன்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருப்பார், ஒரு சித்தம் வைத்திருப்பார். நீ திரும்பி அதே இடத்துக்கு வா. அந்த இடத்துல வைத்து உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நகோமி திரும்பி வந்தாங்க. நகோமியுடைய அந்த வம்சத்தின் வழியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். பேதுரு திரும்பி வந்தான். 3000 5000 பேர்களை பிடிக்கக்கூடிய, மனுஷர்களை பிடிக்கக்கூடிய ஒரு வல்லமையான ஊழியக்காரனாக மாற்றினார். இப்படி அநேகரை சொல்லுவேன். போய் திரும்பி தாவீது திரும்பி வந்தார். சாகிற வரைக்கும் தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்தார். இந்த காலை நேரத்திலே ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்க திரும்பி வாங்க. எந்த இடத்துல தவறி போயிட்டீங்களோ மீண்டுமாக அந்த இடத்துக்கு திரும்பி வாங்க. கர்த்தர் அதே இடத்துல உங்களை உயர்த்துவார் என்பதில்
சந்தேகமில்லை. நம்ம அப்படியே ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடுங்க. உங்களுக்காக நான் ஜெபித்து நிறைவு செய்ய போகிறேன். எத்தனை நேரம் உன்னை அழைத்தார், எத்தனை நேரம் உன்னை அழைத்தார், இத்தனை காலம் நீ தள்ளலாமோ? நீதி நிறைவேறும் வேலை இதே, கண்டு உணர்ந்து விரைந்தே நிவா. நீதி நிறைவேறும் வேலை இதே, கண்டு உணர்ந்து விரைந்தே நிவா. காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார், அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, என்றே திரும்பி வா, என்றே திரும்பி வா. காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார், அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, என்பே திரும்பி வா, என்றே திரும்பி வா. முள்ளும் புதரும் காடும் மழையும் முள்ளும் புதரும் காடும் மலையும் உள்ளம் உடைந்தே சுத்தேடுகின்றார், சிற்றின்ப சேற்றினில் சிக்கினதால் சாத்தான் வலையில் நீ சிறையாகினாய். சிற்றின்ப சேற்றினில் சிக்கினதால் சாத்தான் வலைக்கு நீ சிறையாகினாய். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார், அன்போடு உன்னை அழைக்கிறாரே, என்றே திரும்பி வா, என்றே திரும்பி வா. ஒருவரையும் புறம்பே தள்ளாதபடி நேசிக்கிறதான நல்ல ஆண்டவரே, இந்த கடைசி நாளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. எங்களோடு கூட பேசினீங்க. ஆமாண்டவரே, துரிதமாய் வருகிற எந்த ஒரு காரியமும் முடிவிலே எங்களுக்கு ஆசீர்வாதம் பெறாதென்று இப்படி நாங்கள் அவசரப்பட்டு எடுத்த அநேக காரியங்கள் இன்றைக்கு பாதியிலே நிற்கிறது, ஏமாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறது, கடன் பிரச்சனையில் எங்களை தள்ளிவிட்டது. அவசரப்பட்டு நாங்கள் பேசியதன் மூலமாக குடும்பங்களை இழந்திருக்கிறோம், சகோதர சகோதரிகள் உறவை நாங்கள் இழந்து போயிருக்கிறோம், இழக்க வேண்டாத எத்தனையோ நபர்களை கூட நாங்கள் இழந்து விட்டோம். வேலையிலே அவசரப்பட்டு முடிவு எடுத்ததுனால இன்னைக்கு குடும்பம் கஷ்டப்படுகிறது. ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் உணர்ந்து கொண்டோம் ஐயா, எங்க வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நிறைய பேர் அவசரப்பட்டு வேதத்துல ஆண்டவரை முடிவெடுத்ததை இன்னைக்கு நாங்க சிந்தித்தோம். ஏசா அவசரப்பட்டதுனால சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்துட்டார். சாரால் அவசரப்பட்டதுனால ஒரு துஷ்ட சந்ததியை ஆகார் மூலமாக உலகத்துக்கு கொண்டு வந்துட்டார். சவுல் அவசரப்பட்டதுனால ராஜ்ய பாரத்தை இழந்து போயிட்டான். நகோமி அவசரப்பட்டதுனால தன் கணவனையும் தன் பிள்ளைகளையும் இழந்து போயிட்டு கசப்பான ஒரு வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டான்.
ஆனால் கடைசியாக தேவ திட்டத்தை உணர்கிறார். எந்த இடத்துல பஞ்சம் காணப்பட்டதோ அதே இடத்துல தேவன் அந்த ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே மீண்டுமாக தாயகத்துக்கு திரும்பினார். அந்த இடத்துல வைத்து ஆசீர்வதித்து பிதாவினுடைய அனாதி தீர்மானமாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்ப வேண்டும் என்கிறதான திட்டம் நகோமி வழியாக ரூத்தின் மூலமாக இந்த உலகத்திற்கு பூரணமான சித்தத்தின்படி நிறைவேறியதற்காக ஸ்தோத்திரம். இப்படி நாங்களும் கூட உம்முடைய சித்தத்தை புரிந்து கொண்டு மீண்டுமாக ஆதி நிலைமைக்கு திரும்ப உதவி செய்யும். என் சத்தத்தை கேட்கிற என்னை பார்க்கிற ஒவ்வொரு மக்களுக்காய் ஸ்தோத்திரம். தொட்டு ஆசீர்வதியும். எந்த இடத்துல அவங்க துக்கத்தோடு துயரத்தோடு அவமானப்பட்டு நிந்தையை அனுபவித்தார்களோ அதே இடத்துல வைத்து, அதே ஸ்தானத்துல வைத்து, அதே பணியாற்றுகிற இடத்துல வைத்து, அதே படிக்கிற இடத்துல வைத்து, குடியிருக்கிற இடத்துல வைத்து கர்த்தர் நீர் கனப்படுத்தி ஆசீர்வதித்து நகோமியை போல ஆண்டவரே நீர் உலகத்திற்கு ஒரு அடையாளத்தை காட்டும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். மகிமை கனம் துதி புகழ் உமக்கு கொடுக்கின்றோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தினால் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மாறாத கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தேவ திட்டத்தை புரிந்து கொண்டு அதை நிறைவேற்றுகிறதான வரைக்கும் ஆசீர்வதித்து நடத்துவதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.